இந்த வரலாற்று அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு ஆளுமையை பத்தி பேச போறோம். எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்டும் இல்லாம தன்னோட அபாரமான அறிவாற்றலையும் சமயோசித புத்தியும் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் பேரரசியே ஆட்டி படைச்ச ஒரு சாதாரண மனிதர். அவர்தான் தெனாலிராமன். அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா தெரிஞ்சுக்க போறோம். முறையான எஜுகேஷன் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண கிராமத்து பையன் விஜயநகர பேரரசிலேயே எல்லாராலும் அஞ்சப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அறிஞரா எப்படி மாறினாரு? இதுதான் நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா அவர் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு போய் பட்டங்கள் எல்லாம் வாங்கல. அவர் உயிர் வாழவும் உச்சிக்கு போகவும் முழுமையா நம்பியிருந்தது ஒரே ஒரு விஷயத்தை தான். அதுதான் லேட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற மாற்றுச் சிந்தனை. பகுதி 1. காளியின் ஆசி, தெய்வத்தின் முன் சிரிப்பு. தெனாலிராமனோட ஆரம்பகாலம் ரொம்பவே சாதாரணமானதுங்க. அவரு தன்னோட குருவோட அறிவுரைப்படி ஒரு நாள் ராத்திரி காளிதேவியோட தர்சனத்துக்காக 1008 முறை ஒரு மந்திரத்தை உச்சரிச்சு தவம் பண்ணாரு. அந்த ஒரு ராத்திரி அவரோட வாழ்க்கையையே தலைகீழா மாற்றப் போகுதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது. அவரோட தவத்தை மெச்சி காளிதேவி 1000 தலைகளோட ரொம்பவே பயங்கரமான ரூபத்துல அவர் முன்னாடி தோன்றுனாங்க. ஆனா நம்ம ஆளு பயப்படுறதுக்கு பதிலா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தேவிக்கு கோபம் வந்து காரணம் கேட்டப்போ அவரு சொன்ன அந்த ஃபேமஸான டயலாக் இதுதான்: எனக்கு ஒரே ஒரு மூக்கு தான் இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சா சிந்திரத்துக்கு என் 2 கைகளே பத்தாது, உங்களுக்கு 1000 தலைகள் இருக்கே, ஒருவேளை 1000 தலைகளுக்கும் ஒரே நேரத்துல ஜலதோஷம் பிடிச்சா உங்ககிட்ட இருக்கிற இந்த 2 கைகளை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. எப்படி ஒரு தைரியம் பாருங்க. காளிதேவிக்கு இந்த பதில கேட்டதும் கோவப்படுறதுக்கு பதிலா பயங்கரமா சிரிப்பு வந்துடுச்சு. அவரோட இந்த துணிச்சலையும் நகைச்சுவை உணர்வையும் பாராட்டி விகடகவி அப்படிங்கிற ஒரு தனித்துவமான பட்டத்தை வழங்கி ஆசீர்வதிச்சாங்க. அதாவது எதையும் ஒரு சிரிப்போடையும் விவேகத்தோடையும் கையாள்ற ஆற்றல், இதுதான் அவரோட அந்த மாபெரும் பயணத்துக்கே ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சது. பகுதி 2. அரசவையை வென்றவன், எளியவனின் எழுச்சி. சரி, இப்ப தெனாலிராமன் வேலை தேடி கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு போறாரு. அங்க தன்னை ஏமாத்தின, ரொம்பவே தற்பெருமை பிடிச்ச ஒரு ராஜகுருவையும் அரசவையையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த ஒரு வெளிநாட்டு அறிஞரையும் அவர் எப்படி டீல் பண்ணாருன்னு பாப்போம். அரசவையில அந்த வெளிநாட்டு அறிஞர் கூட விவாதம் பண்ண யாருமே தைரியமா முன்னாடி வராதப்போ தெனாலிராமன் ஒரு பளபளப்பான துணியில சுத்துன ஒரு கட்டையை கொண்டு வந்து, இது திலகாஷ்ட மகிஷபந்தம் அப்படிங்கிற நூல், இதிலிருந்து தான் நான் கேள்விகள் கேட்க போறேன்னு சொன்னாரு. உண்மையிலே அப்படி ஒரு புக்கே கிடையாதுங்க. திலகம்னா எல், காஷ்டம்னா விறகு, மகிஷம்னா எரும மாட்ட கட்டுற கயிறு, அவ்வளவுதான். ஆனா இந்த பேரை கேட்ட உடனே அந்த அறிஞர் பயந்து போய் ராத்திரிக்கு ராத்திரியா ஊற விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அரசர் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு செம குஷியாகி 100 பொற்காசுகளை பரிசா கொடுத்தாரு. ஆரம்பத்துல தனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஏமாத்தின அந்த சுயநலவாதியான ராஜகுருவை தெனாலிராமன் பழிவாங்கின விதம் இருக்கே, அது வேற லெவல். காலையில ராஜகுரு ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது அவரோட துணிகளை எல்லாம் ராமன் திருடிட்டாரு. அப்புறம் துணி வேணும்னா என்னை உங்க தோள்ல சுமந்துகிட்ட அரண்மனை வரைக்கும் வரணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு. சரி, வேற வழி இல்லாம அரண்மனையை நெருங்கும் போது அரசர் இதை பார்த்துட்டு மேலே இருக்கிறவன சவுக்கால அடிங்கன்னு ஆர்டர் போட்டாரு. டக்குன்னு தெனாலிராமன் ராஜகுரு கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ராஜகுருவை மேலே ஏத்தி விட்டுட்டாரு. பாவம் ராஜகுரு தர்மாடி வாங்கினாரு. ரொம்பவே ஸ்மார்ட்டான ரிவெஞ்ச் இல்ல. இந்த இன்சிடென்ட்டால அரசர் செம்ம கடுப்பாகி தெனாலிராமனை காட்டுக்குள்ள கொண்டு போய் தலைய வெட்டச் சொல்லி ஆர்டர் போட்டுட்டாரு. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாட்டை விட்டு தப்பியோடாம அரசரோட இந்த மரண தண்டனையிலிருந்து ஒருத்தரால எப்படி தப்பிக்க முடியும்? சரி, அவர் என்ன பண்ணாருன்னு பாப்போம். தன்னை கொல்ல வந்த வீரர்கள் கிட்ட தன்கிட்ட இருந்த 100 பொற்காசுகளை லஞ்சமா கொடுத்து ஒரு கோழியோட ரத்தத்தை வால்ல தடவி அரசர்கிட்ட காட்டச் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, ஒரு சாமியார் மாதிரி கெட்டப் போட்டுட்டு வந்து தெனாலிராமனோட ஆவி அரண்மனையை சுத்துதுன்னு அரசரையும் ராஜகுருவையும் நம்ப வச்சு பயமுறுத்திட்டாரு. கடைசியா அந்த ஆவியை அடக்கி ராமனை திரும்ப உசுரோட கொண்டு வர அரசர்கிட்ட இருந்தே 1000 பொற்காசுகளையும் வாங்கி முழு மன்னிப்பையும் ரொம்ப ஈஸியா வாங்கிட்டாரு. பகுதி 3. மாயங்களின் மன்னன், கலை மற்றும் பார்வை. மக்களோட சொந்த லாஜிக்குகளையே அவங்களுக்கு எதிரா தெனாலிராமன் எப்படி யூஸ் பண்ணாருன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே திமிரா இருந்த ஒரு வெளிநாட்டு ஓவியர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஓவியர் என்ன பண்ணாருன்னா, ஒரு உருவத்தோட பாதியை மட்டும் வரைஞ்சிட்டு மீதியை நீங்களே கற்பனை செஞ்சுக்கோங்கன்னு அரசர்கிட்ட ரொம்ப கெத்தா சொன்னாரு. இதை பார்த்த தெனாலிராமன் சும்மா இருப்பாரா? ஒரு செவுத்துல வெறும் கைகளையும் கால்களையும் மட்டும் அங்கங்க வரைஞ்சு வச்சுட்டு, இப்போ முழு உடலையும் நீங்களே கற்பனை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஓவியரோட சோம்பேறித்தனமான லாஜிக்கை மொத்தமா காலி பண்ணிட்டாரு. அதே போல இன்னொரு சம்பவம். தெனாலிராமன் நைட் டியூட்டில இருந்தப்போ அரசர் அவரோட ஒரிஜினல் வாளை திருடிட்டு போயிட்டாரு. மாட்டிக்க கூடாதுன்னு ராமன் ஒரு மரவாளை செதுக்கி சொருகி வச்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் அரசர் அவரை டெஸ்ட் பண்றதுக்காக நிரபராதியான ஒரு புலவரோட தலையை வெட்ட சொன்னாரு. அப்போ ராமன் ரொம்ப சாமர்த்தியமா, கடவுளே, இந்த புலவர் உண்மையிலே நிரபராதியா இருந்தா என் வாள் இப்போ மரவாளா மாறிடட்டும்னு சொல்லிட்டே அந்த மரவாளை உருவி காட்டினாரு.
அரசருக்கே சிரிப்பு வந்துருச்சு. தன்னோட உயிரையும் காப்பாத்திக்கிட்டு அந்த புலவரையும் காப்பாத்திட்டாரு. பகுதி 4 அன்றாட பிரச்சனைகள், பேராசையை முறியடித்தல். பெரிய பெரிய அரசவை பிரச்சனைகளை மட்டும் இல்ல, டெய்லி லைஃப்ல வர்ற சாதாரண பிரச்சனைகளையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாப்போம். முக்கியமா பயங்கரமான தண்ணீர் தட்டுப்பாடு, அப்புறம் பேராசை பிடிச்ச வட்டிக்காரங்களை அவர் எப்படி சமாளிச்சார்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். கொளுத்துற கோடைக்காலம், தண்ணி இல்லாம அவரோட தோட்டம் பூரா காஞ்சு போய் கிடக்குது. அப்போ 4 திருடர்கள் அங்க ஒளிஞ்சிருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. திருடர்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்கள வச்சு எப்படி தோட்டத்துக்கு ஃப்ரீயா தண்ணி பாய்ச்சறது, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. அவர் வேணும்னே சத்தமா தம் மனைவி கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் ஒரு பெட்டில போட்டு கிணத்துக்குள்ள வீசி ஒளிச்சு வைப்போம்னு சொன்னாரு. ஆனா உள்ளுக்குள்ள பெரிய பெரிய கற்களை போட்டு லாக் பண்ணி கிணத்துல வீசிட்டாரு. இதை அப்படியே நம்பின திருடங்க அந்த பெட்டியை எடுக்கிறதுக்காக ராத்திரி பூரா கிணத்துல இருந்து தண்ணியை இறைச்சி தோட்டத்துல ஊத்துனாங்க. எந்த செலவும் இல்லாம அவரோட காஞ்ச தோட்டம் ஃபுல்லா பாசனம் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து அவரோட இன்னொரு அல்டிமேட் ட்ரிக். ஒருமுறை அரசரோட தோட்டத்துல இருந்த கத்திரிக்காய்களை திருடி சமைச்சு சாப்பிட்டுட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்க நல்லா தூங்கிட்டு இருந்த தான் பையன் மேல தண்ணியை தெளிச்சு டேய் மழை பெய்து பாரு நம்ப வச்சாரு. மறுநாள் அரசவேல அந்த பையன் மழை பெஞ்ச ராத்திரி நான் கத்திரிக்காய் சாப்பிட்டேன்னு சாட்சி சொல்ல ஊர்ல மழையே பெய்யாததால அரசரும் இது வெறும் கனவுடான்னு சொல்லி அந்த சாட்சியை நிராகரிச்சிட்டாரு. இப்படிதான் ஒரு பக்காவான அலிபியை அவர் ரெடி பண்ணாரு. சரி, ஒரு குதிரையை வித்து கடன் அடைக்கணும், ஆனா அந்த லாபம் முழுசும் நம்ம கைக்கே வரணும். இதை எப்படி செய்ய முடியும்? ஒரு பேராசை பிடிச்ச வட்டிக்காரன் தெனாலிராமனுக்கு கொடுத்த கடனுக்காக அவரோட குதிரையை பிணையமா எடுத்துக்கிட்டான். அப்போ அவர் பண்ண அந்த ஃபேமஸான எக்கனாமிக் ட்ரிக்க பார்க்கலாம். இந்த லாஜிக்கை கொஞ்சம் கவனிங்க. சந்தையில தன்னோட குதிரையோட விலை வெறும் 1 பொற்காசுன்னும் தங்கிட்டு இருக்கிற ஒரு பூனையோட விலை 500 பொற்காசுகள்னு அறிவிச்சார். ஆனா ஒரு கண்டிஷன், ரெண்டையும் சேர்த்து வாங்கினாதான் தருவேன்னு சொல்லிட்டாரு. வாங்கினவர் மொத்தம் 501 காசுகள் கொடுத்தாரு. தெனாலிராமன் என்ன பண்ணாரு? சட்டப்படி தான் விற்க சம்மதிச்ச குதிரைக்கான அந்த 1 பொற்காசை மட்டும் வட்டிக்காரங்கிட்ட தூக்கி போட்டுட்டு பூனைக்கான 500 பொற்காசுகளை தான் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்ல. பகுதி 5 மரபும் முடிவும், இறுதி தந்திரம். இப்போ நம்ம தெனாலிராமனோட வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். தன்னோட புத்திசாலித்தனத்தால எத்தனையோ பேரோட சவால்களை தவிடு பொடியாக்குன அவரே தன்னாலேயே வெல்ல முடியாத ஒரு இறுதி எதிரிய சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. தன்னோட வயல்ல உழுதுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பாம்பு கடிச்சு தெனாலிராமன் படுத்த படுக்கையாகி இறக்குற நிலைமைக்கு போயிட்டாரு. இந்த செய்தியை கேட்ட அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆரம்பத்துல இதை நம்பவே இல்லைங்க. மரணத்தை ஏமாத்துறதுக்காக ராமன் பண்ற வழக்கமான ஒரு பெரிய பிராங்க்ன்னு தான் அவர் நினைச்சாரு. ஆனா அந்த இணையற்ற அறிவாளி நிஜமாவே நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது ஒரு சோகமான உண்மை. இந்த மொத்த தொகுப்புல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? அறிவுத்திறனும் விவேகமும் இருந்தா பணத்தையும் அதிகாரத்தையும் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகளை கூட லேட்ரல் திங்கிங் மூலமா ரொம்ப சுலபமா தீர்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேல மத்தவங்களோட அகந்தையும் பேராசையும் வீழ்த்த நகைச்சுவை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆயுதம்னு தெனாலிராமன் நமக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. கடைசியா ஒரு சின்ன கேள்வி. ஒரு சாதாரண மனுஷனால தன்னோட வார்த்தைகளாலையும் அறிவாலையும் மரணத்தையும் கடவுளையும் மாபெரும் பேரரசர்களையுமே ஏமாத்த முடியுதுன்னா, நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனைய உங்களோட பார்வையை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறதால கண்டிப்பா ஈஸியா சால்வ் பண்ண முடியும் இல்லையா? இந்த ஒரு பாசிட்டிவான சிந்தனையோட நம்ம இந்த அலசலை முடிச்சுக்கலாம். எப்பவும் வித்தியாசமா யோசிங்க. ரொம்ப நன்றி.